இப்போ ரீஜன் 7வது பொசிஷன்ல இருக்க ராம் ப்ரோ தான் நம்ம மேட்ச்ல கனெக்ட் ஆயிருப்பாரு. கனெக்ட் ஆனது மட்டும் இல்லாம அவரோட டீம் நம்மளுக்கு எமோட்டோ போட்டிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு எப்படி ரிவெஞ்ச் கொடுத்துருப்போம் மறக்காம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டெய்லி லைவ் போடுங்க ப்ரோ சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ நம்ம டெய்லி 6 மணிக்கு லைவ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் சீசனே எல்லாரும் சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு சீசன் நீங்க புஷ் பண்ணி ஸ்டே பண்ணுங்க ப்ரோ, உங்களுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி. சப்போர்ட் பண்றேன்னு சொன்னவங்களா இப்போ நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம சேனலுமே ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. நம்ம போடுற வீடியோஸ் எதுவுமே வியூஸும் போக மாட்டேது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிராண்ட் மாஸ்டர் 350 பொசிஷன்ல இருந்து புஷ் பண்றோம். அப்போ இந்த ராம் கேமிங் ப்ரோ டீம்மேட் வந்து எமோட் போட்டிருப்பாரு. இவருக்கு தான் இந்த ஒரு ரிவெஞ்ச் தரமா கொடுத்துருப்போம். எப்படி கொடுத்துருப்போம் ஃபுல்லா பாருங்க. இந்த இடத்துல ராம் கேமிங் ப்ரோ டீமே இருக்கும் ஃபுல்லா. அங்க ஒருத்தர் ஓப்பன்ல அழுத்தி பிடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவரை டேரக்டா அழுத்தி பிடிச்சி நான் டவுன் பண்ணி விட்டுருவேன். அவரோட டீம்மேட் என்னோட டீம்மேட்டை கீழே எடுக்க போறேன். ஸோ அவரே அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணிடுவேன். அண்ட் தேர்டா இன்னொரு டீம் பிளேயர் வருவாரு. ஸோ அவர் என்னோட ஓசி கீழே எடுப்பாரு. ஸோ அவரே டவுன் பண்ணி விட்டுருவேன். அண்ட் லாஸ்ட் ஒரு பிளேயர் எங்க இருந்து வருவாருன்னே தெரியாது. என்னோட 2 கிலோமே ஓசி எடுத்துருவாரு. ஸோ நான் இங்க இருந்து டேரக்டா ஓடிடுவேன். ஏன்னா சுற்றி முற்றி ஃபுல்லாக இனிமே தான் இருப்பாங்க சொல்லி. ஸோ டீமுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் டீம்மேட்டு செத்தே போயிட்டாரு போல. லாஸ்ட் வரையுமே கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரை பாய் கைஸ்.